உலகம் முழுவதும் வெப்பநிலையை அதிகரிக்க செய்வதற்கும் கடுமையான காலநிலை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் காரணமாக அமையும் ஒரு முக்கிய இயற்கை நிகழ்வான எல் நினோ நிலை தற்போது அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை சாதாரண அளவை விட 0.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாக அமைப்பு அறிவித்துள்ளது. இது எல் நினோ நிலையாக கருதுவதற்கு தேவையான வரம்பை தாண்டியுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்முறை எல் நினோ நிலை மிகவும் வலுவடைந்து கடுமையான எல் நினோ நிலையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது வரலாற்றில் பதிவான மிக கடுமையான எல் நினோ நிகழ்வுகளில் ஒன்றாக மாறக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். மனித செயற்பாடுகளால் பல தசாப்தங்களாக ஏற்பட்டு வரும் புவி வெப்பமயமாதலுடன் இந்த நிலையும் இணைவதால் வரும் ஓராண்டு காலம் பெரும்பாலும் 2027 ஆண்டு வரலாற்றில் அதிக வெப்பம் பதிவாகும் ஆண்டாக மாறக்கூடும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் இந்த நிலைமை காரணமாக உலகம் முழுவதும் காலநிலை வடிவங்களில் பாரிய மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் வறட்சி, அதிக மழைப்பொழிவு, வெள்ளப்பெருக்கு, வெப்ப அலைகள் மற்றும் விவசாய உற்பத்தியை பாதிக்கும் மோசமான சூழ்நிலைகள் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. பூமத்திய ரேகை பசிபிக் பிராந்தியத்திற்கு மேலேயுள்ள காற்று வடிவங்களிலும் தற்போது மாற்றங்கள் அவதானிக்கப்பட்டு வருவதாக NOAA அமைப்பு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. கடல் வெப்பநிலை அதிகரிப்பதற்கு வளிமண்டலமும் எதிர்வினையாற்றி வருவதற்கான தெளிவான அறிகுறிகள் இதுவென கூறப்படுகிறது. இதன் காரணமாக வரும் மாதங்களில் உலகின் பல்வேறு பகுதிகளில் மோசமான காலநிலை நிகழ்வுகள் ஏற்படக்கூடும் என சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல் நினோ காலநிலை நிலைமையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதனை எதிர்கொள்வதற்காக நிறுவனங்கள் கொண்டுள்ள திட்டங்கள் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. வளிமண்டலவியல் திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, மகாவலி அதிகார சபை, அனர்த்த முகாமைத்துவ நிலையம், மின்சார உற்பத்தி லங்கா தனியார் நிறுவனம் மற்றும் தேசிய கட்டமைப்பு செயற்பாட்டு தனியார் நிறுவனம் உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல் நினோ நிலைமையானது நாட்டின் உணவு பாதுகாப்பு, குடிநீர் மற்றும் வலுசக்தி ஆகிய துறைகளில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அந்த துறைகளை முகாமைத்துவம் செய்வதற்காக எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. இதன் கீழ் தற்போதுள்ள நீர்த்தேக்கங்களில் நீர் கொள்ளளவினை விவசாயம், குடிநீர் மற்றும் வலுசக்தி துறையில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களை முகாமைத்துவம் செய்யும் வகையில் பயன்படுத்துவது குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. இந்த முறை ஏற்படும் எல் நினோ நிலைமையானது 2017 ஆண்டுகளில் ஏற்பட்ட நிலைமைக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கக்கூடும் என இங்கு சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் அதற்கேற்ப விசேடமாக நீர் முகாமைத்துவ திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதன் கீழ் 2026 ஆண்டின் சிறுபோக விவசாய நடவடிக்கைகளை சுமார் 1.5 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு மத்தியில் எதிர்வரும் சில மாதங்களில் தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதி செய்தல், விவசாய நடவடிக்கைகள் மற்றும் உணவு பாதுகாப்பை பேணுதல் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதோடு மின் உற்பத்தி மற்றும் எதிர்வரும் சிறுபோகத்திற்கு தேவையான நீரை வழங்குதல், குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்கான தேவையான திட்டங்களை தயாரித்து சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டித்வா சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு யுத்த சூழ்நிலைக்கு மத்தியில் ஏற்பட்ட சவால்களை எதிர்கொண்டதை போன்று வெளிப்புற சவாலான இந்த உலகளாவிய நிலைமையையும் முகாமைத்துவம் செய்ய முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி முறையான திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் மூலம் ஏற்படக்கூடிய எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும் என நம்பிக்கை வெளியிட்டார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்று இரவு ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்த விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கியதன் காரணமாகவே இந்த விமானம் இவ்வாறு அவசர தரையிறக்கத்தை மேற்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. UL 606 ரகத்தைச் சேர்ந்த இந்த விமானத்தின் ஒரு என்ஜின் மீது மின்னல் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுவதுடன் ஒரு பாதுகாப்பு படியாக விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலேயே தரையிறக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மாற்று விமானம் ஒன்றின் மூலம் குறிப்பிட்ட பயணிகள் குழுவினர் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரம் நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவத்தின் காரணமாக விமான பயணம் 5 மணித்தியாலயங்களுக்கும் அதிக நேரம் தாமதமாகியுள்ளது. இச்சம்பவத்தினால் பயணிகள் எவருக்கும் அல்லது விமானத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஊடக பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் பலரின் பங்கேற்புடன் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடு மற்றும் அதன் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சி அமைப்பை மீண்டும் வலுப்படுத்துவதற்கும் அதனை மறுசீரமைப்பதற்கும் செயற்படுத்தப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் குறித்து பல முக்கிய ஆலோசனைகளும் கருத்துக்களும் இதன் போது முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏனைய அரசியல் கட்சிகள், சக்திகள் மற்றும் சிவில் அமைப்புகளுடன் எதிர்கால
எதிர்காலத்தில் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயற்படுவது என்பது குறித்தும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனித்தனியாக செயற்படுவதை விடுத்து பல்வேறு சக்திகளை ஒன்றிணைத்து எதிர்கால அரசியல் சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் கட்சியின் ஒழுக்க விதிகளுக்கு முரணாக செயற்பட்ட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள ஒழுக்காற்று நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலதா அத்துக்கொரல்ல செயற்குழுவிடம் சமர்ப்பித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2025 ஆண்டில் குழந்தை தொழிலாளர்கள் முறை தொடர்பாக சுமார் 516 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய குழந்தை பாதுகாப்பு அதிகாரம் தெரிவித்துள்ளது. ஜூன் 12ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள விசேட அறிக்கை ஒன்றில் அந்த அதிகாரம் இதனை குறிப்பிட்டுள்ளது. அதில் குழந்தை தொழிலாளர்கள் தொடர்பாக 173 முறைப்பாடுகளும், குழந்தைகள் கடத்தல் தொடர்பாக 53 முறைப்பாடுகளும், குழந்தைகளை யாசகம் எடுக்க வைப்பது தொடர்பாக 287 முறைப்பாடுகளும் தேசிய குழந்தை பாதுகாப்பு அதிகாரத்திற்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குழந்தை தொழிலாளர் முறை என்பது குழந்தைகளின் குழந்தை பருவம், அவர்களின் திறன் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பறிக்கும் வேலை என்றும் அது அவர்களின் உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிப்பதாகும் என்றும் குழந்தை பாதுகாப்பு அதிகாரம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் கட்டாய கல்விக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இலங்கையின் 4 மாவட்டங்களுக்கு முதற்கட்ட மண்சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் 4 மணி முதல் நாளை முற்பகல் 4 மணி வரையான அடுத்த 24 மணித்தியாலயங்களுக்கு இந்த எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்படும் மஞ்சள் நிறத்திலான 1ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் மற்றும் பிரதேச செயலக பிரிவுகளின் விவரம்: களுத்தர மாவட்டம் பாலிந்தனுவர, கண்டி மாவட்டம் தொழுவ, நுவரெலிய மாவட்டம் அம்பகமுவ, ரத்தினபுரி மாவட்டம் பெல்மதுல்ல, அயகம, ரத்தினபுரி, கொடக்கவெல, கலவான, நிவித்திகள. தரவுகள், புள்ளிவிவரங்கள் பற்றிய தகவல்களை பெறுவதற்கான இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்திருப்பதை இட்டு நாங்கள் பாராட்டுகின்றோம். விசேடமாக மத்திய வங்கி என்பது இந்த நாட்டின் நிதி நிலைமையை பற்றி தீர்மானிக்கின்ற, பொருளாதாரத்தை பற்றி தீர்மானிக்கின்ற மிகவும் ஒரு முக்கியமான ஒரு துறையாக இந்த துறை இருக்கின்றது. இந்த நாட்டிலே நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, ஏனைய அனைத்து விடயங்களையும் கையாளுகின்ற பெரும் சக்தியாக மத்திய வங்கி இருக்கின்றது. ஆகவே மத்திய வங்கியில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிழைகளும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனையும் பாதிக்கின்ற ஒன்றாகத்தான் காணப்படும். ஆகவே மத்திய வங்கி தனது செயற்பாடை சரியான முறையிலே செய்ய வேண்டிய கடமை பொறுப்பிருக்கின்றது. ஒரு நாடு வலுவிழந்து போகும் என்றால் அதற்கு காரணமாயிருப்பது மத்திய வங்கியின் செயற்பாடுகள், அதற்குரிய அமைச்சு, பொறுப்பு வாய்ந்தவர்களின் கவனஈன குறைபாடால் தான் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியோ ஏனைய விடயங்கள் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இந்த வகையிலே இந்த தகவல்களை, புள்ளி விவரங்களை சரியான முறையிலே சேகரிக்க வேண்டும். அதற்கு கொடுக்கப்படாமல் விடுகின்ற பொழுதோ இந்த விடயங்கள் மக்களை பாதிக்கும் என்கின்றது உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே வடகிழக்கிலே கூடுதலான அபிவிருத்தி திட்டங்கள் செய்யப்பட வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே கைத்தொழில் துறையின் பங்கு என்பது மிக கூடுதலாக இருக்க வேண்டும். ஆனால் வடகிழக்கை எடுத்துக்கொண்டால் அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி துறையிலே கிட்டத்தட்ட 10% உட்பட்ட வகையிலே தான் அந்த கைத்தொழில்துறையின் பங்களிப்பு இருக்கின்றது. ஆனால் மேல் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் 43%. 2026ஆம் ஆண்டு 1ஆம் இலக்க இலங்கை மத்திய வங்கி மூல புள்ளி விவரங்கள் மற்றும் தகவல் சேமிப்பு மீதான விவாதத்திலே நாங்கள் இன்று கலந்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில் இருக்கும் வங்கிகளின் பிரதானியான இலங்கை மத்திய வங்கி அதன் நாணய கொள்கை வகுத்தல் தொடர்பான விடயங்களிலே, பேரண்ட பொருளாதார சார்ந்த விடயங்களிலே, நிதியை உறுதிப்பாட்டு தன்மையை கொண்டு போகின்ற அந்த விடயத்திலே அது தொடர்பான தகவல்களை திரட்டுவதற்குரிய வெளிவாரி தரப்பினரிலிருந்து புள்ளி விவரங்களையும் தகவலையும் தெரிவிக்க வேண்டிய அவசியப்பாடு இந்த இடத்திலே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த
திருத்தத்தினூடாக இது தகவலை திரட்டுவதற்கான சந்தர்ப்பம் இதிலே அந்த மத்திய வங்கிக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கும் நாணய கொள்கையினை உருவாக்கி கொள்வதற்கும் மத்திய வங்கியின் நிலைப்பாடு தொடர்பாக அவர்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த சட்டத்தில் உருவாக்கப்படுகின்றது. ஆகவே இந்த மத்திய வங்கி என்பது தனது செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இந்த தகவல்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். அதனை போன்று தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த காலங்களிலே இந்த மத்திய வங்கி மீது பலதரமான ஒரு விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது, ஊழல்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த மத்திய வங்கி ஊழல் தொடர்பாக இந்த நாட்டிலே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை அந்த ஊழல் மூலமாக இந்த நாடு எதிர்நோக்கி இருந்தது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக நெருக்கடி சூழ்நிலையில் மாட்டுப்பட்டு இந்த நாட்டு மக்கள் சீரழிந்து கொண்டிருந்தார்கள். இந்த பொருளாதார நெருக்கடியிலே இருந்து வெளிப்படுத்துவதற்காக, அதில் மீட்டெடுப்பதற்காக, இலங்கையை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் பலவிதமான சிரமங்களை எதிர்நோக்கி இருந்தோம். ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த பொருளாதார இக்கட்டான இந்த சூழ்நிலை இருந்து மீட்பதற்காக பலவிதமான பொருளாதார சீரமைப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு வந்திருந்தோம். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக கிறிஸ்டியன மக்கள் 278 பேரை கொன்று குவித்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் வரை எங்கள் முஸ்லீம் சமூகத்தை உயிரோடு கொண்டு கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நான் இந்த எலெக்ஷன் கம்பெனிலும் கூட நான் நிறைய இடங்களில் சொன்னேன், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளிகளை பிடித்தாலே எங்களோட சமூகத்துக்கு இது போதும்னு சொல்லி, அதே மாதிரி தான் கிறிஸ்டியான சமூகத்துக்கும். நாங்கள் வேறொன்றும் எதிர்பார்க்க தேவையில்லை. இதை வச்சு எவ்வளோ இனவாத குழப்பங்கள் எழுத்தாரு. எனவே இதை குழப்புவதற்காக ஒரு கூட்டம் முன்னின்று கொண்டிருக்கின்றது. இதற்கு சில எங்களது சமூகத்தை சார்ந்தவர்களும் துணை போக முற்படுகின்றார்கள். இதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். இதில் எந்த தடங்கள் வந்தாலும் இந்த விசாரணையை நிறுத்தப் போவதில்லை. கடைசி வரையும் இதை கொண்டு இப்போ சுரேஷாலி சம்பந்தமாக தான் இது பிரச்சனை. இதுக்கு பிறகு அதை விட மேலே நிறைய பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதை விட பெரிய பிரச்சனைகளும் வாரத்துக்கு ஆன நிலைமையில் இருக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இந்த அரசாங்கம் ஒரு நாளும் இந்த விசாரணையிலிருந்து பின்னிக்க மாட்டாது என்ற செய்தியை சொல்வதோடு எல்லாருக்கும் தெரியும், இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனையை உண்மையிலே ரிஷாட் பத்ரி நான் நன்றி கூறுகின்றேன். ரிஷாட் பத்ரின் இந்த பத்ருதீன் எம்பிக்கு உண்மையில் அவரோட உண்மையான மெசேஜை சொன்னார். இந்த சுரேஷாலையோட விஷயத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவரும் இந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்வதாக. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அம்பாறை மாவட்டத்தின் ஒரு பிரதேச செயலகமாக இயங்கும் பொத்தியூர் பிரதேச செயலகமானது 3 இனங்களும் வாழும் ஒரு பிரதேசமாகும். இங்கு குடிப்பதற்கு மட்டுமன்றி விவசாய செய்கையை 2 போகங்களும் செய்கை பண்ணுவதற்கும் நீரின்றி கஷ்டப்பட்டு நெட் செய்யும் ஒரு பிரதேசமாகும். மேலும் உல்லாச பிரயாணத்துறைக்கு பெயர் பெற்றிருப்பதால் ஹோட்டல்களும் அடிக்கடி நீரின்றி இயங்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இது விடயமாக என்னால் பல தடவைகள் இந்த உயரிய சபையில் பேசப்பட்டாலும் இன்னமும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பது கவலை அளிக்கின்றது. சுமார் 4800 இணைப்புகளை கொண்டு எமது பொத்தியில் வாட்டர் போட் இயங்குகின்றது. தினமும் சுமார் 1800 மீட்டர் கியூப் நீர் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த மாதம் சுமார் தினமும் 2300 மீட்டர் கியூப் நீர் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எமது நீர் தேவை சுமார் 3000 மீட்டர் கியூப் ஆகும். உல்லாசத்துறை சீசன் காலத்தில் சுமார் 5000 மீட்டர் கியூப் நீர் தினமும் தேவைப்படும். கதிர்காமம் உற்சவ காலத்திலே தினமும் 4000 மீட்டர் கியூப் நீர் தேவையாக இருக்கின்றது. IMF-இனது திட்டத்தில் ஹெடோயா பேஸ் ஹாஸ்பிட்டல் பொத்தியிலினது முன்னேற்றங்கள் குறித்தும் உள்ளதாக அறிய முடிகின்றது. நீர் வளங்களில் ஹெடோயாவும் பேயின் ஓட் முறையில் டூரிசம் மூலம் அதிகளவான வருமானம் எதிர்பார்ப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீண்டகால தீர்வாக குடிநீருக்கும் விவசாயத்திற்குமாக ஹெடோயா திட்டமும், இடைக்கால தீர்வாக ரதல்ல டேங்க் பிறப்பிக்கப்பட்டால் சுமார் 10,000 மீட்டர் கியூப் நீரை 2 துறைகளுக்குமாக பாவிக்க முடியும் என்று நம்புகின்றோம்.
மட்டுமன்றி ரொட்டை டேங்க் பெருப்பிக்கப்பட்டால் ஜைக்கா ரொட்டை போன்ற பிரிவுகளுக்கும் பானமை டேங்க் பெருப்பிக்கப்பட்டால் பானமை கிராமத்திற்கும் தற்காலிகமாக குடிநீரை வழங்க முடியும். இக்னியாகால டேங்க் மூலமாக நீரை வழங்க முடியுமாக இருந்தால் கோவிந்தபுரம், அத்திமலை, சேம்பலாண்டுவ, மகாகாலுக்குள்ள, லகுகலை, பொத்திவில், பானம, கோமாரி, செங்காமம், திருக்கோவில் போன்ற பிரதேசங்களுக்கு நீரை வழங்க முடியும். தற்பொழுது பானம, ஜைக்கா, பொத்திவில் போன்ற பிரிவுகளுக்கு குறித்த நேரத்திற்கு மாத்திரமே குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. தற்பொழுது 11 ஆழ்துளை கிணறுகள் மூலமே நீர் வழங்கப்படுகின்றது. இது எமது தேவைக்கு மிக மிக குறைவாக இருக்கின்றது. எனவே அரசானது எமது பகுதி மக்களினது குடிநீர், விவசாய தேவைகளை பூர்த்தி செய்ய இடையா திட்டத்தை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அல்லது இக்னியாகால டேங்க் மூலம் பொத்திவில், பானமை, கோமாரி, திருக்கோயிலுக்கான நீரினை வழங்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இதன் மூலம் வீதியிலே உள்ள ஏனைய கிராம மக்களும் நீரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகின்றேன். இந்த அரசானது நாட்டிலே பல்வேறு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதை போன்று இந்த ஹெடையா அல்லது இக்னியாகால டேங்க் மூலம் எமது குடிநீர், விவசாயத்திற்கான நீரை வழங்கும் திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று இந்த சபையில் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். 27 கிராம பிரிவு ஒரு சிஐடிக்கு தலைமை ஆங்கிய ஒருவரை கொண்டே வைத்து அவரை நாங்கள் இப்போது அந்த அதாவது கொலை செய்யப்பட்ட 268 கிறிஸ்தவ மக்களுக்காக நியாயத்தை பெற்றுத்தருகின்ற ஒரு அரசாங்கம் உண்டை இன்றைக்கு நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆஃப்டர் 2 இயர்ஸ் 2 வருடங்களுக்கு பிறகு இன்றைய தினம் பார்த்துருக்கிறோம். சந்தோஷம். அதாவது இந்த நாட்டில் தற்சமயம் பெட்ரோல் 434 ரூபா, அது யாருக்குமே ஞாபகம் இல்லை. ஆனால் 1 கிலோ அரிசி வேண்ட இல்லாது அதெல்லாம் 200-300 ரூபாய்க்கு மேலே, அது ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த சுரேசாலையினுடைய இந்த ஒரே ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் சுரேசாலை மட்டுமல்ல, கோத்தபாய ராஜபக்சகளில் இருந்து அந்த பிரதான சூத்திரதாரியை கொண்டு போய் போடும் வரைக்கும் இந்த அரசாங்கம் நாடகம் என்று தான் எனக்கு சொல்ல வேண்டும். அது கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது போனால் பசில் ராஜபக்சவாக இருக்கலாம். இன்றைக்கு யாருமே சூத்திரதாரியை உடனடியாக பேர் சொல்லுவேன் என்று சொன்ன ஜனநாயகவாதி எங்களுடைய அன்ரோமார் சாநாயக் அவர்கள் இன்று வரைக்கும் பேர் சொல்லலை. சரி, அதை விடுவோம் நாங்கள். சரி, அது முஸ்லீம் மக்களுக்கு நியாயம் கிடைக்குது என்று வச்சுக்கொள்வோமே, அது முஸ்லீம் மக்களுடைய பேரை காப்பாற்றுகிறீர்கள் என்று வச்சுக்கொள்வோமே, இது கிறிஸ்தவ மக்களுக்கு நியாயம் என்று வச்சுக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் என்றும் ஒரு இனம் இலங்கையில் இருக்கிறது. இன்றைக்கு செம்மணியில் 310க்கு மேலே ஒவ்வொரு உடல்களாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு எலும்பு கூடுதலாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது செம்மணியில். ஆனால் அந்த கதை யாருமே கதைக்கிறேன். இந்த மீடியாவிலுமே செம்மணியில் குறுக்கும் நெருக்குமாக போடப்பட்ட உடல்கள் 311க்கு மேலே இருக்கு. ஆனால் அதை யாருமே கதைக்கிறேன். எங்கள்கிட்ட பிடிக்க இருக்கிற தமிழக கட்சியோட கதைக்க மறந்திருக்குது. ஆனால் நாங்கள் கதைக்கிறது முழுக்க சுரேசாலையை பிடிச்சு போட்டோம் உடனே மொத்த ஈஸ்டர் குண்டுதாக்கள் சூத்திரதாரிகளையும், அந்த சூத்திரத்தை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, சூத்திரதாரிகளையும் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது சரி, பரவாயில்லை. அடுத்த குருந்தூர் மலை ஐயா நேற்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க. முன்னாள் இருக்கிறார் எங்கள் புத்த சாசன அமைச்சர் ஐயா, உங்கள்ட்ட தான் சொல்றேன். நேற்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க தொல்லியல் திணைக்களம் புத்த சாசன அமைச்சருக்கு. குருந்தூர் மலையில் எந்த தமிழ் இந்துக்களுடைய அடையாளமே இருக்கல என்று நேற்றைய கடிதம் அடிச்சிருக்காங்க. அதுக்குள்ள முன்னுக்கு இருந்து ஒன்றால் அந்த கிள்ளோச்சி நடந்த ஒரு ஆள் காட்சி ஓனிக்குது. வவுனியாவில் இருந்து வவுனியா வெண்ணி உங்களுக்கெல்லாம் கேட்குறேன் இல்லையா? அந்த குருந்தூர் மலையை எங்களுடைய தமிழற்ற பாரம்பரிய இடம் இல்லைன்னு சொல்லிக்காங்க. வாய் உங்களுக்கு இருந்தால் வாய் இருக்கிற இடத்துல வேற என்ன இருக்குது, வேற இருக்கிற இடத்துல வாய் இருக்குது. சரி, பரவாயில்ல. அதை தான் அப்படியே விடுவோம் வச்சு கொள்வோம். இப்போ நீங்கள் எங்களை குருந்தூர் மலையில இருந்து திரத்திரியல், வெடுக்குநாரி மலையிலையும் திரத்திரியல். ஆனால் அதை கதைக்கல. இங்கே சுரேசாலையை பிடிச்சி போட்டாங்க, அவ்வளவுதான். சுரேசாலையை ஒரு 6 மாதத்தில் விட்டுருவாங்கன்றாப்பா. ஆனால் எங்களுடைய நிலங்கள் ஒவ்வொரு நாளும் அபகரிக்கப்பட்டு கொண்டு போகுது. டெங்கு நோய் பரவுவதற்கு மக்களே காரணம். தற்போது இலங்கையில் டெங்கு காய்ச்சல் அதிகமாக காணப்படுகிறது. இந்த காய்ச்சல் மூலமாக பல மரணங்கள் தொடராக இடம்பெற்று வருகின்றதை அடிக்கடி சுகாதாரத்துறையினர் தெரிவித்து வருகின்றனர். கொழும்பு 14 கிராண்ட் பாஸ் டிமெல்வத்த பகுதியில் எடுக்கப்பட்ட காட்சிகளே இவை. இதுபோன்ற தலைநகர் கொழும்பில் பல இடங்களில் இவ்வாறான செயற்பாடுகளை காணலாம். கிராண்ட் பாஸ் டிமெல்வத்த பகுதியினூடாக செல்லும் இந்த கழிவுநீர் ஆற்றுப்பகுதியில் பெருமளவான கழிவுப் பொருட்கள் வீசப்பட்டு அவை தேங்கி கிடப்பதுடன் துர்நாற்றமும் வீசுவதுடன் டெங்கு உள்ளிட்ட பல நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. சம்பந்தப்பட்டவர்கள் இது தொடர்பாக கவனம் செலுத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். லுணுகம் வேற உணாதுவெவ 170வது மைல்கல் பகுதியில் அருகில் நேற்று பிற்பகல் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. அதிவேக வீதியின் ஊடாக கொழும்பிலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் பதுளையிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த மற்றொரு தனியார் பேருந்து ஒன்றும் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன.
ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த இராணுவ தாக்குதல்களை ரத்து செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் தலைமையும் பிராந்தியத்தின் பல நாடுகளும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரை ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள கடற்படை முற்றுகை தொடர்ந்தும் நீடிக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். குறித்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் திகதி, நேரம் மற்றும் இடம் போன்ற விவரங்கள் எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ட்ரம்பின் இந்த அறிவிப்பு தொடர்பாக ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2026 உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் தொடக்க ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி தொடரை நடத்தும் மெக்சிகோ அணி வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஏ பிரிவின் கீழ் இடம்பெற்ற இப்போட்டியில் 3 உலகக்கோப்பை கால்பந்து தொடர்களுக்கு பங்களிப்பு வழங்கிய புகழ்பெற்ற எஸ்டாடியோ அஸ்கோடா மைதானத்தில் நடைபெற்றது. ஒரே ஒரு உலகக்கிண்ணத்திற்காக 48 நாடுகள் போட்டியிடும் இந்த ஆண்டின் உலகக்கிண்ண தொடரின் முதலாவது போட்டியில் ஆரம்பம் முதலே இரு அணிகளும் கடுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தின. இதில் மெக்சிகோ அணியின் முதல் கோலை ஜூலியன் கொவினோன்ஸ் அடித்து அசத்தினார். அதன்படி போட்டியின் முதல் பாதி ஆட்டம் நிறைவடையும் போது மெக்சிகோ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றிருந்தது. இரண்டாவது பாதையில் தங்களது ஆக்ரோஷமான ஆட்ட முறையை தொடர்ந்து மெக்சிகோ வீரர்கள் போட்டியின் 67வது நிமிடத்தில் மற்றொரு கோலையும் அடித்தனர். ரவுல் ஜிமினெஸ் அடித்த இந்த கோல் எஸ்டாடியோ அஸ்கோடா மைதானத்தில் திரண்டிருந்த மெக்சிகோ கால்பந்து ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை திளைத்தனர். இதற்கமே நிர்ணயிக்கப்பட்ட ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 2-0 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ அணி அபார வெற்றி பெற்றது. இந்த ஆண்டு உலகக்கிண்ணத்தின் முதல் வெற்றியை தன்வசப்படுத்தியது. இதேவேளை உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் கனடாவுக்கான தொடக்க விழா இன்று நடைபெறவுள்ளதுடன் அமெரிக்காவில் நடத்தப்படும் தொடக்க விழா இன்று பிற்பகல் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற திட்டமிடப்பட்டது.